ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ரீடிங் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சொந்தமாக மெத்தடில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஃபிஷ்ஷுமே ப்ரீடிங் ஆகிரும். அண்டு இதோட காஸ்ட்டுமே ரொம்ப கம்மி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு டப் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு நல்ல இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே மார்னிங் சன்லைட் ஓரளவுக்கு படும். ஸோ அதனால் நாங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டப்பை கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணுறது ப்ரீடிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வாட்டரை ஃபில் பண்ணிட்டேன். சாதாரணமான ஒரு டேப் வாட்டர் தான் எடுத்துருக்கேன். மாலிங்கிறது ஒரு ஹார்டியான ஃபிஷ்ஷு. ஸோ இது தனியாக நீங்கள் ப்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் எப்படி ப்ரீட் பண்ணாலும் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த வீடியோ. ஸோ இப்போது லைட்டாக ஒரு ட்ராப்பு மிஸ்டர் ரோஸ்ன்னு ஊற்றிக்கலாம். ஓகே, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் செட்டாக விட்டுட்டு ஃபிஷ்ஷை கொண்டு ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட ப்ரீடிங் பேர். நான் கிட்டத்தட்ட இதில் ஒரு 5 பேர் இருக்குது, 10 மீன். ஸோ அதுக்கு எதாப்பில் நான் ஓரளவுக்கு பெரிய டப்பை தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ தான் ப்ரீட் பண்ணுறீங்கிற பட்சத்தில் காமனாக ஒரு 2 பேர் வாங்கி ப்ரீட் பண்ணுங்கள். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு காமிச்சு இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரைஸ் ஹைடாக வர்றதுக்கும் அப்புறம் இது ரொம்ப ப்ளைனாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ரீடிங் செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போமே பாருங்கள், மீட்டிங்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான செட்டப் கொடுத்தீங்கன்னா எல்லா மீனுமே கண்டிப்பாக ப்ரீட் ஆகிரும். ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.